Hello guys, this is Darshini here. Welcome to Home Findings YouTube channel. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் காமிக்க போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேக்யூம் கிளீனர். இது நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இது என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா கார் க்ளீன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது 2 in 1 பர்பஸ்னு சொல்லலாம். நம்ம கார் மட்டும் க்ளீன் பண்ணாமல் வீட்டில் நம்ம சோஃபா அண்ட் ஏதாவது டிவி யூனிட்டு இல்லை அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியா நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாத மாதிரியான ஏரியாவை ஈஸியாக அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே யூசர் மேனுவல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான கேபிள், அடாப்டர் அண்ட் கேபிள். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா 2 in 1. நம்ம கார்டோடவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ரீசார்ஜ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். கார்டு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் நமக்கு ஸோ இது நமக்கு பேட்ரி தீர்ந்துருச்சு அப்படின்ற டைமில் மறுபடியும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கார்டு யூஸ் பண்ணிவிட்டு காரில் பின் பண்ணிட்டோம் அப்படின்னா, காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைவாகவே நமக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இது செக்யூர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி நமக்கு ஜிப்பர் பேக் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டில் இருந்து தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது ஒரு அமேசான் பர்ச்சேஸ் தான். ஸோ நிறைய வேக்யூம் கிளீனர் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று கார்டோடு இருக்குது, இல்லைனா ரீசார்ஜபிளாக இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் மட்டும்தான் நமக்கு கார்ட் அண்ட் ரீசார்ஜபிள் ரெண்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நமக்கு அந்த கார்டு ரொம்ப லென்த்தியான கார்டாக கொடுத்துருக்காங்க. காரில் பின் பண்ணி வச்சுட்டு நம்ம கார் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நமக்கு சோஃபாவோட எட்ஜஸ்லலாம் சுத்தமாகவே க்ளீன் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மேலால் நம்ம க்ளீன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அது டீப் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பட் இது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது நம்ம வேக்யூம் கிளீனரோட ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல டஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரஷ் டைப்பில் இருக்குது. சில இடங்களில் டஸ்ட் இருக்கும், அது கீழே கொஞ்சம் கரை மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேக்யூம் கிளீனர். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்குது. லைக் ரொம்பவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காக ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது நம்ம வீடெல்லாம் டோட்டலாக க்ளீன் பண்ண முடியாது. லைக் சோஃபா, காரு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் ஏசி டிசி கேபிள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி டிசி அப்படிங்கிறது ஒன்று நம்ம சார்ஜர் பின் பண்ணுறது, இன்னொன்று நம்ம அந்த கார்டு சொன்னால காரில் பின் பண்ணுறது. ஸோ அது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸிலி ஆக்சசபிளாக தான் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் நமக்கு அந்த ரெட் கலரில் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. லைக் ரொம்ப வெயிட்டும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு யார் வேணாலும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஸோ டாப் நமக்கு கிளாஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஃபில்டர் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கார்டு பார்த்திங்கன்னா பைப் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஸ்ப்ரிங் பைப் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர், இப்போ கார் சீட்டுக்கு அடியிலலாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அளவுக்கு லாங்காகவே இருக்குது. இது அட்டாச் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் எடுத்து கிளிப் பண்ணால் போதும், நமக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ ஒன்றும் இது மாதிரி தனியாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இப்படி தான் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாகவே நம்ம கையிலேயே பிடிச்சிட்டு எந்த இடத்துல க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, கையில் தட்டி விடும்போது அது வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக எனக்கு சோஃபா அண்ட் கார் இது 2 தான் எனக்கு அடிக்கடி டஸ்ட் ஆகிற விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வேண்டியே இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்தேன் 2 in 1. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கள்ல எவ்வளோ மைன்யூட்டாக எப்படி அதோட டஸ்ட் எல்லாத்தையுமே வேக்யூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அந்த பெட்டோட ஹேர்ஸ் எல்லாமே தான் ரொம்பவே அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். நார்மலாக நமக்கு தட்டி விட்டால் வராது.
ஸோ இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ஈஸியாகவே அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்க முடியுது. நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாத்தையுமே வேக்யூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அமேசான்லேருந்து தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு வேஸ்டேஜும் இருக்காது அண்ட் ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரியான தேவைகள் நமக்கு இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்குது நார்மலாக இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி மெயினாக இது வாங்கினதோட பர்பஸ் வந்து கார் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வேக்யூம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டு மைன்யூட்டாக நம்ம கால் வச்சு ஏறுறதுனால உள்ளே நிறைய மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மண் எல்லாத்தையுமே வந்து வேக்யூம் பண்ணிடலாம். நான் இந்த பைப் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு. ஸோ இதோட எல்லா கார்னர்ஸ்லேயுமே வச்சு நம்ம வேக்யூம் பண்ணுறதுனால நார்மலாக நம்ம துணி வச்சு பண்ணுறத விட ரொம்பவே க்ளீன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வாட்டியும் காரை வந்து நம்ம சர்வீஸ்க்கு விடும்போது 500 to 1000 ருபீஸ் நமக்கு ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் இந்த வேக்யூம் கிளீனரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3200 தான். பட் லைஃப் லாங் வந்து நம்மளே நம்ம காரை க்ளீன் பண்ணிக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி காரை சர்வீஸ் விடணும்னு நினைப்பாரு. ஏன்னா அடிக்கடி டஸ்ட் ஆகிடும் அண்ட் ஒரு வாட்டியுமே நம்ம வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வர்றதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வாங்குறோம் நல்லதாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த ப்ரஷ் இருக்கிற கார்டு வந்து நான் முன்னாடி இப்போ யூஸ் பண்ணுறேன். சைடில் எல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்றதுனால இந்த கார்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரஷ் இருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து நமக்கு நல்லாவே தேய்ச்சி எடுத்துரும் அழுக்கெல்லாம். அண்டு டஸ்ட்டு மட்டும் வேக்யூம் பண்ணுறதுனால நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடாது. கொஞ்சம் அங்கங்கே அந்த மண்ணோட கலர் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால டோட்டலாகவே அது நமக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே கார் அதிகமாக க்ளீன் பண்ணவே மாட்டோம். பட் வேக்யூம் கிளீனர் வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆசை வந்துடுது. நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம், லைக் நம்ம க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் வந்துடுது. புதுசாக நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட போட்டு பார்க்கணுன்னு இருக்கும்ல, அது மாதிரி அது வந்ததுலேருந்து க்ளீன் பண்ணணும்னு தோணும். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினது அவ்வளோ வொர்த்தாக இருந்தது. ஸோ முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக அவ்வளோ டஸ்ட் இருந்தது. நாங்கள் இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குமா அப்படின்னு யோசித்தோம். அண்ட் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்வீஸ் கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு க்ளென்லினஸ் இருந்திருக்குமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது காரு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நான் வந்து இதுதான் என்னோடய யூடியூப் ஸ்டார்டிங். நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் இதை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து லைக் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வரும். அண்ட் இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற தாட் எனக்கு வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். ஸோ நானும் வந்து இண்டிவிஜுவலாக என்னோடய பொட்டென்ஷியலை நான் கொடுக்கணும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் லைக் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நீங்களும் உங்களுக்கு எந்த செக்டாரில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக அதில் உங்களோட பொட்டென்ஷியலை வந்து ஃபுல்லாக கொடுங்க. அண்ட் எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய தாட். இன்றைக்கி டைம் போச்சுன்னா நமக்கு அது திரும்ப